வணக்கம். இன்றைக்கு சமைக்க போகிறது புlut கஞ்சி. அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் புlut கஞ்சி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் புlut எடுத்திருக்கேன். அதை கிட்டக்கிட்ட 1 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. ஊறிட்ட பிறகு அப்புறம் கஞ்சி செய்யலாம். தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஒன்று வேணும்னாக்கா நீங்கள் கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு முழு தேங்காவை நான் பால் எடுத்து வச்சுருக்கேன், திக்கான பால். உப்பு தேவையான அளவு. நான் சொன்ன மாதிரி அது 1 மணி நேரம் ஊற வச்சுது புlut அரிசி. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அரிசியை வேக வைக்கலாம். இப்போ இரும்பு சட்டியில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதை நான் அரிசி இரும்பு செட்டில் போட்டுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. அது கூட நம்ம ஒரு டவுன் பண்ணன்னு போட்டுருவோம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும், மூடி வைப்போம். ஓகேவா, இப்போ வெந்திருக்காது ஒன்றும், இருந்தாலும் நம்ம திறந்துட்டு பார்ப்போம். இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த தண்ணியில் நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். பார்த்து போட்டுக்குங்க, எவ்வளோ உப்பு வேணும்னு உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இன்னும் இது கிட்டக்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேகணும். வெந்துட்ட பிறகு அப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அங்கே நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தெரியுனாங்க பாருங்கள், தொட்டு பாருங்கள். வெந்துருச்சு பாருங்கள். வெந்துருச்சு பாருங்கள், வெந்துருச்சு. நமக்குன்னா வெந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வச்சுருக்கேன்ல நாட்டு சக்கரை. உங்களுக்கு கருப்பு சீனி போடுறதா இருந்தாலும் போடுங்க, பிரச்சனை இல்லை. நான் நாட்டு சக்கரை பாய்க்கிறேன். எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா, நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா சீனி போட்டுருக்கல, நல்லா கிளறி விடுங்க. சீனி நல்லா கரையணும். ஓகேவா, நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், தேங்காய் பால், சரிங்களா? தேங்காய் பால் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா நான் திக்கான பால் எடுத்துருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நான் 1 மூடி தேங்காய் எடுத்து நான் என்ன செஞ்சிட்டேன், பிளேண்டரில் போட்டு அரைச்சிட்டு புழிஞ்சி திக்காக ஊற்றிருக்கேன். ஓகேவா, கொஞ்சம் தான் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி தான் இருக்கணும் பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு வேணுன்னா இனிப்பு போட்டுக்குங்க. தேங்காய் பால் எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்குங்க, பிரச்சனை இல்லை. பாருங்க, வெந்துருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்கிடலாம். சுவையான புlut கஞ்சி ரெடி ஆச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.